பிரைஸ் தி லார்ட். மார்க் 3ஆம் அதிகாரம் 32வது வசனம், 33, 34, 35 ஒரு 4 வசனத்தை குறித்து பார்க்க போகிறோம். இது முக்கியமாக ஆர்சி சர்ச் போகிறவங்களுக்காகவும் யாரெல்லாம் மாதாவை வணங்குகிறீங்களோ அவங்களுக்காகவும் வேத வசனத்தின்படி ஆதாரத்தின்படி நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன், கேளுங்க. அவரை சுற்றிலும் உட்கார்ந்து ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார். மரியாள் அவங்க தாயாரும் அவருடைய சகோதரரும் வெளியே நின்று இயேசுவை தேடுகிறார்கள் என்று ஒருத்தர் சொல்லி கொண்டார். அங்கே ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. ஜனங்களுக்காக ஆண்டவர் சுவிசேஷத்தை பிரசந்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல ஒரு மீட்டிங் போயிட்டு கொண்டிருக்கு. அப்போ ஒருத்தர் இப்படி சொல்கிறார், இந்த மாதிரி உங்கள் மம்மியும் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் உங்கள் சகோதரனும் வெளியே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை தேடுறாங்கன்னு சொன்ன உடனே அவர்கள் பிரயத்தமாக, என் தாயார் யார்? இயேசு இதை கேட்குறாரு. அவருக்கு பிரயத்தமாக, என் தாயார் யார், என் சகோதரன் யார் என்று சொல்லி இயேசு கேட்குறாரு. அவங்ககிட்ட மறுபடியும் ரிப்பீட் கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அவர் உடனே இயேசு இன்னொரு பதில் சொல்கிறார் பாருங்க. தம்மை சூழ்ந்து உட்கார்ந்துருக்கிறார், அவருடைய ஆண்டவருடைய சுற்றி சூழ்ந்து உட்கார்ந்துருக்கிறத பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் அப்படின்றார். அப்போ தன்னை பெற்று வளர்த்து எடுத்த தாயை பார்த்து இயேசு அவர் தாயார்னு சொல்லலை. அவங்க வளர்ப்பு, அவங்க பெற்றெடுத்த தாய் தான் உண்மையாக, அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் தேவ சித்தத்தின்படி, அது 35வது வசனம் பாருங்க, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறன் எவனோ எனக்கு சகோதரனும் என் சகோதரியும் என் தாயுமாய் இருக்கிறார் என்றார். இயேசு இந்த உலகத்தில் நம்மளையும் மரியாள் அம்மாளையும் தனியாக பிரித்து பார்க்கல. இந்த வசனத்தின்படி இயேசு நம்மை தனித்தனியாக பிரித்து பார்க்கவில்லை. அவங்க தாய்க்கு, இயேசுவை படைத்த தாய்க்கு ஒரு அன்பும் நம்ம மேலே ஒரு அன்பும் அவங்க இயேசு பிரித்து பார்க்கல. யாரெல்லாம் இயேசுவின் சித்தத்தின்படி செய்கிறார்களோ இவர்களே என் தாயும் என் சகோதரனும் என்று தேவன் அழகாக கிளியராக இந்த இடத்துல சொல்கிறார். அதனால் ஆர்சி கிறிஸ்டின்ஸில் டைரெக்டாக நீங்கள் இயேசுவே நீங்கள் வணங்கலாம். இயேசு இடத்தில் நீங்கள் டைரெக்டாக போகும்போது அநேக காரியங்கள் உங்களுக்கு வழிவாசல் திறக்கப்படும். நீங்கள் சில பேர் மாதாவை வணக்கம் செய்வீங்க, அப்படி பண்ணக்கூடாது. வேதத்தின்படி அது ஒரு விக்கிரக ஆராதனையாய் மாறிவிடும். அதனால் இயேசுவை டைரெக்டாக வணங்குங்க. அவங்க மதிக்கக்கூடிய ஒரு நபர் மரியாள். அவங்க இயேசுக்காக தியாகம் செய்து தன்னை அர்ப்பணித்த ஒரு தாயார். அவங்க மதிக்கக்கூடிய, மரியாதைக்குரியவங்க. அவங்கள வணக்கத்துக்குரியவங்க அல்ல. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய்க்குது. ஆமென்.